வீரம்மா, நான் மேலூர்லேருந்து வர்றேன். லித்தியாஸ்ரீ டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட்ஹேண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மேலூரில் வந்து சுருக்கெழுத்து நடத்துறதுக்கு யாருமே இல்லை. நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்கணும் அப்படின்னு போய் விசாரிக்கும் போது மேலூரில் சுருக்கெழுத்து பயிலகமே இல்லை அப்படின்ற போது சரி நம்ம படிக்கணும், படித்து நம்மளை மாதிரியே பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றக்காக நினச்சேன். அதே மாதிரியே டைப்ரைட்டிங் மட்டும் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல் வேலைக்கு போகிற ஐடியா எதுவும் இல்லை. வீட்டில் எப்பயும் போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும். நமக்கு என்ன ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், அவ்வளோ அந்த மாதிரி வேறு எந்த எண்ணமே இல்லை. உண்மையாக ஃப்ராங்காக சொன்னால் அதுதான், வீட்டில் இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா எனது மரியாதைக்குரிய எனது ஹஸ்பண்ட் தான். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மை அதுதான். நம்ம வந்து வீட்டில் இருந்தால் போய் பயப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும் வெளியில் போக பயப்படுவேன், ஒரு ரோடு கிராஸ் பண்ண பயப்படுவேன். ஆனால் நல்லா படிப்பேன். அப்போ வந்து எனது ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்போ உனக்கு நல்லா திறமை இருக்கு, நீ படி, உனக்கு என்ன தோணுதோ நீ படிப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சுருக்கெழுத்துன்றதை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராமநாதபுரத்தில் தான் நான் படித்தேன். அப்போ கொண்டு போய் ஒரே ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் தான் எடுத்தாங்க. அந்த ராமநாதபுரத்துலையுமே நிறைய இன்ஸ்டியூட் கிடையாது, ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டு. ரொம்ப வயசானவங்க அவங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி என்னோட மனைவிக்கு வந்து நீங்கள் சுருக்கெழுத்துன்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க, அந்த கற்றுக் கொடுத்தா அந்த பொண்ணு நல்லா வாழ்க்கையில் வந்துடுவா அப்படின்றத போய் கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி 1 வீக் டைம் கொடுத்து எனக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த ஆசிரியருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி காதெல்லாம் கேட்காம போய் நடத்துறதே விட்டுட்டாங்க. அதை விட்டதுக்கு பிறகும் சரி உங்களுக்காக நான் வந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிள்ளைக்காக நடத்தி இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எங்கனால படிச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிக்கு சென்றுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எனது ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஏன்னா எல்லாரும் மாதிரியுமே வீட்டிலே இருந்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்குமே நீ வெளியில் போனால் தான் நல்லா இருக்க முடியும். எதுக்குமே நான் போக மாட்டேன், எந்த ஒரு அப்ளிகேஷன் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாமே அவங்களாவே வாலண்டரியாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் பண்ணுற இடத்துக்குள்ள அவங்க கூடயே நான் சேர்ந்து போனது வந்து எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தடவை நான் அவார்டு வாங்கினா இந்த அவார்டு தான். எனக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அதனால இந்த அமைப்புக்கும் இங்கே இருக்க எல்லாத்துக்குமே எனது மனமார்ந்த நன்றி. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் மிக்க நன்றிங்க.